அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில ரிஷபம் ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் என்பதை பற்றி புத்தாண்டு ராசி பலனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை எல்லாம் அல்ல இறைவனின் ஆசியுடன் எல்லாருக்குமே தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நண்பர்களுக்கும், சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பலனுக்குள்ளார் போலாம். இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த ரிஷப ராசியை பொறுத்தவரையிலும் எதிர்பாராத பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இத்தனை நாளா வருமான பிரச்சனைகள், கடன், ஜென்ரலாவே பாத்தீங்கன்னாக்க இந்த ரிஷப ராசிக்கு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கிற கடனோ அல்லது உடல்நல பாதிப்போ இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு உங்களுடைய பிராப்தத்தின்படி இருந்துகிட்டே இருக்கும். ஆனாலும் இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் 2025ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை காண போறீங்க, ஒரு முன்னேற்றத்தை காண போறீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உணர போறீங்க. 2025 பாத்தீங்கன்னாக்க கிரக நிலைகளின் அடிப்படையில எந்த சொல்லணும்னாக்க ராசிக்கு 11ஆம் இடத்துல ஏறத்தால ஏப்ரல்ல இருந்து வச்சீங்களேன், சனி பகவான் ராசிக்கு 11ஆம் பாவகத்துல இருக்கும். மேலிருந்து பாத்தீங்கன்னாக்க மே 18ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ராகு பகவான் ராசிக்கு 10லையும் 4ஆம் பாவகத்துல கேதுவும் இருக்கும். இது ராகு 10ல இருக்கிறது, கேந்திரங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஓரளவுக்கு நல்ல பலனையும் கொடுக்கும், கொஞ்சம் பாதகத்தையும் கொடுக்கும். அது கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். ராசிலேயே ஜென்ம குருவாக இருந்து இப்போ தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறார் இல்லையா, உடல்நல தொந்தரவு, இடமாற்றம், அலைச்சல், வாழ்க்கை துணைவரின் உடல்நல பாதிப்பு, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கும். மே மாசத்துல இருந்து குருவும் 2ஆம் இடத்துல இருக்க போறாரு. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க கோச்சார கிரகங்களின் அடிப்படையில 2025 சிறப்பாக இருக்கு. இந்த அடிப்படையில நாம எடுத்துக்கிட்டாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா இந்த 11ஆம் பாவகத்துல சனி பகவான் வர்றதுனால பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது நல்லது. குறிப்பா 3, 6, 11ஆம் பாவகங்கள்ல சனி பகவான் இருக்கிறது, உபஜெயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது நல்ல பலனை கொடுக்கும்ன்ற ஜோதிட விதியின் அடிப்படையில குருவோட வீட்டுல சனி இருக்கிறதுனால பாத்தீங்கன்னாக்க ஒரு இடமாற்றத்தை அடைவீங்க. வேலையில ஒரு நல்ல ஒரு மாற்றமாவே இருக்கும். தொழில் இத்தனை நாளா லாபம் இல்லாம வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, போட்ட முதல்ல எடுக்க முடியல அப்படின்னாக்க வருமானம் கூடுதலாகவே கிடைக்கும், வருமானம் நல்லாவே இருக்கும். அதனால கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதனால கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. 2025ல கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க. சரி, இதெல்லாம் எப்பந்துதான் நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா. உங்களுக்கு ஜனவரியில இருந்து மார்ச் முடிகிற வரலும் பெருசா மாற்றம் இல்லை, அப்படியேதான் இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த சனி புரட்டாதி நோக்கி நகர்ந்துடுறாரு, புரட்டாதிக்கு வந்துடுறாரு. அப்போ பாத்தீங்கன்னாக்க சனி புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 8க்குரியவன் மற்றும் 11ஆம் அதிபதியாக தான் குரு வராரு. குருவோட சாரத்துல சனி இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு இந்த ஜனவரிக்கு பிறகே கூட வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னாக்க வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. குறிப்பா அரசு பணிக்காக ட்ரை பண்றவங்களுக்கு அரசு பணிக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா உங்க சுய ஜாதகத்துல அரசு பணி போறதுக்கான அந்த பிராப்தம் இருக்கணும். நமக்கு அந்த பிராப்தம் இருந்தாதான் எல்லாமே கிடைக்கும். அதுதான் முக்கியமா நான் சொல்ல வர்றது. சோ அந்த வகையில ஜனவரில இருந்தே உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனா அதோட உண்மையான பலன் நீங்க ஏப்ரல்ல இருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். பெட்டரா தான் இருக்கும், ஒன்றும் பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது. ரொம்ப நாளா அந்த மேரேஜ் ஆகாம காலம் தாழ்த்துட்டே இருக்கு, இளைய தலைமுறையாக இருக்கீங்க, ஒரு 90 கிட்ஸா இருக்கீங்கன்னா கூட குடும்பஸ்தானத்துல குரு வர்றதுனால மே மாசத்துக்கு பிறகு வரன் அமைந்து திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த 2024ல கூட சில பேருக்குலாம் மேரேஜ் ஆயிருக்கும். அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கடன் ஆயிருக்கும். அந்த கடன் எல்லாம் கட்டக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அடுத்த வருஷம் வருது 2025ல. அப்போ வருமானம் வரும், பிரச்சனை கிடையாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பொதுவாகவே பாத்தீங்கன்னா தனவரவை கொடுப்பார், குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைத்து கொடுப்பார். அதே போல திருமண வாழ்க்கையில பிரிந்திருக்கிறீங்க, பிரச்சனையோடு இருக்கீங்க, ஆனா உங்க ஜாதகத்தின் படி கலசர தோஷம் இல்ல, தார தோஷம் இல்ல, சும்மாதான் பிரிஞ்சுட்டு இருக்கிறீங்க. அதாவது ஒரு தொழில் காரணமா பிரிஞ்சிருக்கிறீங்க, அல்லது வீட்லயே இருந்துகிட்டு 2 பேரும் பேசுறதுல, அந்யோன்யமா இருக்கிறதுல அப்படின்னாக 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலையும், அதே போல 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இடையூறுகள், நெருடல்கள்லாம் நீங்கி, மனக்கசப்புக்கள்லாம் நீங்கி ஒற்றுமையா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். அதே போலதான் தொழில் காரணமாக பிரிஞ்சிருக்கீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் வரும். குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும், குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய வாக்கை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். நீங்க சொல்ற சொல்லு சபை ஏறும். ஏழையின் சொல் அரங்கம் ஏறுவதில்லை என்று ஒரு பழமொழி இருக்கு. அதாவது பணம் காசு வச்சுங்கிறவங்க சும்மா கேஷுவலா சொன்னா கூட அது பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க.
ஒரு நல்லவன் வறுமையில இருக்கிறான், கஷ்டத்துல இருக்கிறான்னா ஒரு நல்ல விஷயத்தையே சொல்றான்னா கூட அது அந்த சமுதாயம் ஏத்துக்கிறது இல்ல, ஏத்துக்கவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க முதல்ல காது கொடுத்தே. ஆனா உங்களுக்கு நல்ல நேரம் வந்து பணம் கையில சேருது, காசு பணம் வருதுன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொல்ற வார்த்தையை மத்தவங்க கேட்டுதான் ஆகணும், கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, குடும்பத்துல நீங்க தான் தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருப்பீங்க. புதிய தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க கடந்த வருஷமே 2024ல. அதெல்லாம் உங்களுக்கு இந்த 2025ல உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக மாறும். அதனால பயப்படவே வேண்டியதில்லை. மேலும் உங்களுக்கு குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. இந்த 10ல வந்து ராகு இருக்கிறது நல்லதா அப்படின்னாக்க, ஊக வாணிகங்கள், ஷேர் மார்க்கெட்ல ஈடுபடுறது அல்லது கமிஷன் பேசிஸ்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க அவங்களுக்குலாம் நல்ல ஒரு கெயின் இருக்கும், வருமானம் வரும். குறிப்பா உங்களுக்கு ராகு தசை நடக்குது அல்லது ராகு புக்தி நடக்குது, ராகு சுபத்துவமாக இருக்கிறாரு உங்க ஜாதகத்தில் அப்படின்னாக்க இந்த 10ல இருக்கக்கூடிய ராகுவால சில பேருக்குலாம் அபரிதமான செல்வங்கள் வரும் அல்லது தொழில் வாய்ப்புகள் வரும். சில பேர் இந்த வருஷமும் கூட பாத்தீங்கன்னா ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10க்குரியவன் 11ல, இங்க வந்து 10ல வந்து ராகு வந்து சதயம் நட்சத்திரம், புரட்டாதி, அதே போல அவிட்டம் இந்த நட்சத்திரங்கள்ல டிராவல் பண்ண போறாரு. அந்த வகையில பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே புரட்டாதியில இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க ராகு வந்து புரட்டாதியில் நிற்கும் போது சில பேருக்குலாம் இடமாற்றங்கள், அலைச்சல்கள், பயணங்கள்லாம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஆனா ஆதாயத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா ஹெல்த்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவும் வரும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால. அதே போல இந்த 10ல இருக்கக்கூடிய ராகுவால பாத்தீங்கன்னாக்க ஒரு தொழிலை விட்டுட்டீங்க, ஒரு வேலை போயிடுச்சு, வேலை இல்லாம இருக்கீங்கன்னாக்க உங்களை சும்மாவே இருக்க கூடாது, திருப்பி அடுத்த ஒரு வேலை ஈஸியா கிடைச்சிரும். உங்களோட மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா ஒர்க் ஆகும். அந்த வகையில ஏதோ ஒரு தொழிலை அமைச்சிக்குவீங்க. அதுதான் இந்த 10ல இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்தவரைக்கும் நல்ல பலனையே கொடுக்கும், பெரிய அளவுக்கு பாதிப்பு கிடையாது. 11ல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 5ஆம் இடத்தை பார்க்கும். அந்த வகையிலையும் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு மன கஷ்டம் போது பிள்ளைங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அவங்களுடைய கமிட்மெண்ட்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வரும். மேக்சிமம் புத்திரபாக்கியம் இல்லை, ரொம்ப நாளா புத்திரபாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிக்கிறேன்னா கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆகும், டிலே ஆகிட்டு இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு பிள்ளைகளுக்கு சுப காரிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதற்காகவும் நீங்க செலவு பண்ணுவீங்க. 4ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவால அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கும். சில நேரங்கள்ல வந்து சொத்து சம்பந்தமான, வீடு வாகனம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பா இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது அதுவும் குறிப்பா தாய் வழி உறவுகளுடைய சொத்துக்களாக இருக்குன்னா அதுல கொஞ்சம் பிரச்சனை வரும். மேலும் வாகனம், கால்நடை இவற்றில் வந்து கொஞ்சம் செலவுகள் வரும். புதிதாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு. சில பேருக்கெல்லாம் சொல்றேன் நான், ஒன்னு பழைய சொத்தை வித்துட்டு புதுசா வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டு, பழைய வீட்டை வித்துட்டு ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. வாகனம் கூட அந்த மாதிரி மாற்றக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் 2025ல. ஸோ அதுவும் கூட ஒரு வகையில பாசிட்டிவ் தான். ஹெல்த்ல கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவு வரும், கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துறது நல்லது. நிறைய கொஞ்சம் அலைய வைக்கும் சில நேரங்கள்ல, அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அதே போல கடந்த 2024ல எமோஷனலா இருந்த மாதிரி 2025 இருக்காது. கணவன் மனைவி உறவு நிலை ஒரு சதா சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையவே இருந்திருக்கும். அது நம்ம நிறைய பதிவுகளை நாம சொல்லியிருக்கிறேன். ஆனா இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னாக்க குடும்பம் ஒற்றுமையாகும். குடும்பத்திலேயே இருக்கக்கூடியவர்களுக்கு பிரிந்திருக்கிறவர்கள், அதாவது தோஷத்தோடு இருந்து பிரிந்திருக்கிறவர்கள் மீண்டும் சேர முடியுமா அப்படின்னாக்க அதற்கு வந்து உங்க சுய ஜாதகத்தில் தான் அதற்கான பதிலே இருக்கு. பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் வாய்ப்பு என்பது குறைவுதான். 2 பேருக்கும் தோஷங்கள் இருக்கு, கலஸ்திர தோஷம் இருக்கு அல்லது தார தோஷம் இருக்கு, பொருத்தமும் இல்லை அப்படின்னாக்க அப்போ அவர்கள் வந்து பிரிந்து வழக்குகள் இருக்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலமாகவே ஏற்பட்டிருக்கும். டிவோர்ஸ் கேஸ் போன்ற வகையில இருந்துட்டு இருப்பீங்க. அந்த கேஸ்ல ஒரு ரிசல்ட் வரும் 2025ல மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த கேஸ்ல வந்து ஒரு ரிசல்ட் வந்து நீங்க வந்து மறுமணம் போன்றவை செய்யக்கூடிய சூழ்நிலை அல்லது மறுமணத்துக்கு வரன் பார்க்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாக இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஆரம்ப கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லாவே படிப்பீங்க. இந்த சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுலாம் பெருசா உங்களை பாதிக்காது. இனிமேல் பெருசா பிரச்சனை கிடையாது. நல்ல இன்ட்ரெஸ்ட் வரும் கல்வியில. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சக மாணவர்கள், சக நண்பர்கள் இவர்களோட கொஞ்சம் கவனமா இருக்கணும், விலகி இருக்கணும். அவர்களால உங்களுடைய கல்வி சில நேரங்களில் தடைபடக்கூடிய வாய்ப்போ, தேவையில்லாத இடமாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்போ ஏற்படும். அதே போல எம்பிபிஎஸ் இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்காக ட்ரை பண்ணக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை அடுத்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, கிடைக்கும். அதாவது கொஞ்சம் கூடுதல் கான்சன்ட்ரேஷன் போட்டு படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு மேக்சிமம் ஃப்ரீ சீட்டே கூட கிடைக்கும், அல்லது ஒரு தொலைதூரத்துல போய் படிக்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு. பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க உடல்நல தொந்தரவு, மன அழுத்தம், டென்ஷன், குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு இருக்கிறீங்க இல்லையா, அவங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் 2025ல கிடைக்கும் மே மாசத்துக்கு மேல. அதனால பிரச்சனை கிடையாது.
இப்போ ஜனவரில இருந்து மார்ச் வரல என்னதான் பண்றது அப்படின்னாக்க இந்த நேரத்துல மேக்சிமம் சில நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாசமே நான் டிசம்பர் மாசம் சொல்லியிருக்கிறேன் கோச்சார பலன் போடும்போது, அதாவது நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேறும்னு சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாசிட்டிவாவே யோசிங்க, கண்டிப்பா நடக்கும். நம்மளுடைய சுய ஜாதகத்தின்படி நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னா மேக்சிமம் பாசிட்டிவா தான் நடக்கும். இந்த 2025 பொறுத்தவரை எந்தெந்த மாதிரியான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்னாக்க, மேக்சிமம் நிதி ஆதாரம், நிதி சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கும். அதே போல கம்யூனிகேஷன் துறையில இருப்பவர்கள், இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டு. ஏஐ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் புதிதாக வரும். மேலும் புதிய மருத்துவங்கள்லாம் வந்து நிறைய நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு மருத்துவம் கிடைக்கும். அந்த வகையில மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு growth இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும். அதே போல அன்றாடம் வருமானம் ஈட்டக்கூடிய சிறு கடை நடத்துறீங்க, சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நடத்துறீங்க, குறிப்பா சர்வீஸ் ஓரியன்டான பிசினஸா இருக்கு உங்களுக்கு அப்படின்னாக்க நிச்சயமா அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டை கொடுக்கும். நல்ல ஒரு growth இருக்கும், வருமானம் வரும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரிஷபராசிக்கு ஒரு மாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க ஆல்ரெடின்ட்டு. தொழில் மாற்றம், இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் இந்த 2024ல கூட. ஈவன் 2025 கூட மாறாத இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு நிலையானதாகவும் இருக்கும், வருமானத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இப்போ நீங்க வந்து ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு தான் அது முடிவெடுக்கணும். பொது பலனா சொல்லும் போது புதன் வக்கர காலத்தெல்லாம் கொஞ்சம் ஷேர் மார்க்கெட்ல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. இப்போ இந்த மாசம் கூட சொல்லியிருக்கிற ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம கொஞ்சம் தள்ளி இருங்க. இன்ட்ராடே பண்றவங்களுக்கு தான் அதுவும் குறிப்பா ரொம்ப டவுனா இருக்குன்னா பை கூட பண்ணலாம், அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து அது வந்து பலன் கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம சுய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிட்டு நம்ம ஈடுபடுறது நல்லது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2025 ஸ்டார்டிங்லேயே கூட ஒரு சேஞ்சஸ் வரும். வேலையில, தொழில மாற்றங்கள் வரலாம், இடமாற்றமாக கூட அமையலாம். பயணங்கள் அதிகமாகவே இருக்கும், தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த வருடத்தோட முதல் பகுதியிலேயே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்கும், அல்லது புதிய தொழிலை செய்யக்கூடிய சூழ்நிலையில நீங்க தள்ளப்படுவீங்க. கடனுடைய அழுத்தம் அப்ப வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கும். கடன் பெருசா வந்து ரீபேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை, முன்னேற்றம் உண்டு. அதே போல மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு நீங்கும், அல்லது ஒரு சொல்யூஷனாவது கிடைக்கும். கண்டிப்பாக மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போலதான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மறுமணம் ஆகாதவர்களுக்கு மறுமணம் ஆகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மொத்தத்துல 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே சிறப்பா தான் இருக்கு, பெட்டரா தான் இருக்கு. இந்த 2025 பொறுத்தவரை பரிகாரங்கள் பலன் தருமா, பரிகாரங்கள் ஏதாவது செய்யணுமா அப்படின்னாக்க நீங்க குரு நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு வர்றது நல்லது. குறிப்பா தட்சிணாமூர்த்தி வழிபாடு வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் தட்சிணாமூர்த்தியை கும்பிட்டு வாங்க, அல்லது ஒரு நெய்தீபம் ஏத்திட்டு வாங்க. நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். இந்த வருஷம் பூரா ஃபாலோ பண்ணுங்க. துர்க்கை அம்பாளுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் மாலையை வந்து அணிவிச்சு வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமையில. கண்டிப்பா நல்ல ஒரு அற்புதமான வெற்றியை கொடுக்கும், நீங்க நினைச்சது நடக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் சிறப்பான பலனை கொடுக்கும். வெற்றிலை மாலை சாத்திட்டு வரலாம். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.